ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு நாங்கள் இந்த ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த 1/2 மீட்டர் துணியில் வெட்டி வச்ச ப்ளவுஸை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நாங்கள் இதில் கழுத்து தைக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் துணி மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. அந்த 1/2 மீட்டரில் வெட்டினதில் அந்த இருக்கிற ஒரு சதுர துணி மிச்சத்தை நான் 4 மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு கழுத்து எப்படி வெட்டணும்னு சொன்னால், இப்படி அந்த துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்குது. நல்லா பாரு, 4 இந்த பக்கம் 2 இருக்குது. இதை இப்படி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு சரியாக இந்த நாங்கள் கழுத்து பாட்டு துண்டு எடுத்து இப்படி மூடின பக்கம் இந்த கழுத்து பகுதியை வச்சுக்கிறணும். இந்த பக்கம் மூடின பகுதி இருக்கணும். கழுத்தை இப்படி வச்சுட்டு இதோடு இப்படி சரிச்சு நாங்கள் இந்த வளைவு ஒன்று போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை வெட்டி விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த முடிகிற இடைவெளியை அப்படியே வளைச்சு இப்படி வெட்டி எடுத்துக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 2ஆக திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு ஒரு இது முன் பக்கத்துக்கும் ஒரு பக்கம் பின் பக்கத்துக்கும், பின் பக்கத்துக்குள்ளதான் நாங்கள் இதை நடுவில் வெட்டிக்கிறோம். ஏன்னா ஓப்பன் தானே இருக்கு, வெட்டியாச்சு. இதுலேயே நீங்கள் தைச்சிட்டு வந்துட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். ரெண்டு பக்கத்தையும் அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறோங்க, பெயிண்ட் பண்ணி. ஒரு பெண் குண்டூசி இருந்தால் குண்டூசி அடிச்சுக்கிறேங்க. அடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு இந்த ஒரே பக்கத்தான் இருக்கணும், நல்ல பக்கம்தான். இந்த கழுத்து துணி தைக்கிறது மேலால் வச்சு உள்ளுக்கு இப்படி திருப்பணும் அப்படின்னு சொல்கிற நேரம் நாங்கள் இந்த 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கிறோங்க, 2 கழுத்தையும். இப்போ நாங்கள் இப்போ சரியாக துணியை நாங்கள் வெளியே வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ தைக்கிற நேரம் நாங்கள் இப்படி திருப்பிட்டு இதில் சரியான பக்கத்துக்கு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் அடிக்கணும் சுற்றி வர. இப்போ இதை தச்சு முடிச்சுட்டு இந்த பின்னை எடுத்துடலாம். எடுத்துட்டு சரியாக இந்த வளைவுல இடத்த மட்டும் நாங்கள் வெட்டி விடுவோம். எக்ஸஸ் ஆகிற துணியை வெட்டி எடுத்துடுவோம். எடுத்துட்டு இப்போ கீழே உள் பக்கத்துக்கு ஒரு சின்னதாக, ரொம்ப அகலமாக இல்லாமல் கண்ணா அப்படி பார்க்கலே தெரியும், சின்னதாக ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு வெட்டி விட்டுருவோம் எக்ஸஸாக. வச்சுட்டு இந்த வளைவுகளை இப்படி லேசாக ஒரு வெட்டி விடணும், கட் மாதிரி போட்டு விட்டுறணும். அப்போ தான் உள்ளுக்கு திரும்பும் ஈஸியாக. வச்சுட்டு இப்போ நீங்கள் சரியாக இப்படி மடிச்சிட்டேன்னு சொன்னால் பாருங்கள், மடிச்சுட்டு கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெளிப்பக்கம் மூடின மாதிரி இது. இப்போ இந்த உள்ளுக்கு உள்ள துணியை நாங்கள் வச்சுட்டு இதை ஒரு சின்ன மடிப்பு மாதிரி மடித்து அப்படியே மெஷினில் சுற்றி வர அடிச்சிடணும். இல்லை கையால் எம்பிங் பண்ணுறதுனால எம்பிங் பண்ணிக்கலாம். நான் இப்போ மெஷின்லேயே தடிச்சிடறேன். இப்படி வளைச்சி இப்படி ஒரு தையல் போட்டுறோம். இதை போட்டுக்குவோம். மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தேன்னு அந்த 1/2 இன்ச்சை மடித்து அடிச்சுக்கிறேன். இந்த கருவாட்டியில் 1/2 இன்ச் மடித்து தைக்க விட்டுருந்தேன்னு அந்த துணியை அப்படியே 1/2 இன்ச்சை அப்படியே நம்ம மடிச்சிடணும். அதே மாதிரி இந்த 1/2 இன்ச் மடித்து தைச்சதுக்கு விட்டதை அடிச்சுக்குவோம். இந்த டிசைனை இப்படி வச்சுட்டு அதே மாதிரி தான் பின் கழுத்து தைச்ச மாதிரியே தான் இப்படி. ஆனால் இந்த கழுத்தை நான் முன்னுக்கு கொண்டு வர போகிறேன். அதனால
இதை வந்து உள் பக்கம் திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த துணி இருக்குது கழுத்து வெட்டணும், அந்த துணியை இப்படி மேலே வச்சிருங்க, உள் பக்கத்துக்கு வச்சிருங்க. வெளியில நாங்கள் இந்த துணி வேணும்னா உள் பக்கம் வைக்கணும். இதே இது உள்ளுக்கு கொண்டாந்து இந்த பின் கழுத்து மாதிரி செய்யணும்னு நினைச்சா மேல் பக்கத்தால வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு பின் அடிச்சுக்குவோம். பின் அடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு விளங்காது. இப்போ இதை அப்படியே சுத்தி வர அடிச்சிடணும். கட் பண்ணிட்டு இந்த பின் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை அப்படியே உள் பக்கத்துக்கு திருப்புங்க. திருப்பிட்டு அப்படி நல்லா அப்படி கையால் அப்படி செய்கிற நேரமே அது திரும்பிடும். சுற்றி வர தையல் அடிச்சாச்சு. லேஸ் வைக்குன்னு சொல்லிட்டு சின்ன பொடி லேஸ் வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த லேஸை அதுக்கு மேலாலேயே இப்படி தைச்சிட்டு வரணும். இதுலயே இப்போ நான் இன்னொரு தையல் போடுறேன். இது ரொம்ப மெல்லிசா இருக்கனால அழகா இருக்கும். சேர்த்துருவோம் முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும். இப்போ இந்த முன் பக்கத்தை இப்படி வச்சுக்கிறோங்க. இதுதான் முன் பக்கம், இது பின் பக்கம். இந்த ரெண்டு ஷோல்டரையும் இப்படி வச்சுட்டு இதை உள்ளக்கால இப்படி தூக்கி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பக்கம், ரெண்டு முன் பக்கமும் இந்த பின் பக்கத்துல நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்னா இருக்கணும். சேமா அப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ரெண்டு ஷோல்டரை ஒன்னா வச்சுக்கிறணும். இந்த ரெண்டு ஷோல்டரும் ஒன்னா இருக்கணும். வச்சுட்டு இதை அப்படியே சேர்த்து மூட்டிடணும். பக்கம் வரணும். அப்ப நாங்க இந்த துணியை வந்து இருக்கிற பேலன்ஸ் துணியில வந்து க்ரோஸ் பீஸ் வெட்டி தைக்கலாம். இல்ல ஈஸியான மெத்தட் நான் தைக்கிறேன்னு சொன்னேன்னா இப்படிதான் தைப்பேன். க்ரோஸ் பீஸ் தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய சதுர துணியை கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு இந்த நம்மளோட அளவு தைக்கிற வளைவை அது மேலால வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இதுக்கு நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இந்த வளைவு தெரியுது, இந்த வளைவுலயே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் அடிச்சுட்டு வருவோம். பூரா வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு கட் ஒன்று போட்டுக்குவோம். அந்த ஓரத்தை தையல்ல போட்டுறாம துணியில மட்டும் போடணும். வெட்டிட்டு இதை இப்படி பக்கம் உள் பக்கம் திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் ஆகுறத அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 3/4 இன்ச்சுக்கு அது வெட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் அந்த எக்ஸஸ் அவ்வளோத்தையுமே வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு இப்போ இதை இப்படியே இந்த இடத்த இப்படி அழுத்தி விட்டுக்கிறோங்க. அப்போ இது உள் பக்கத்தால் திரும்பிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டாலும் அது திரும்பிடும். நான் இப்போ இதை சும்மாவே மடிக்கிறேன். இது மெல்லிய துணினால ஈஸியாக திரும்பிடும். இப்படி அழுத்தம் கொடுத்துட்டோன்னா இந்த பாருங்க சரியா இந்த வளைவு வந்து
அப்படியே வளைஞ்சிரும். நம்ம வந்து பொருத்தணும். இப்போ ஃபுல்லாக 2 பக்கமும் இப்படி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இந்த 2 சைடு ஓரம் இருக்கு தானே, இப்படி நேராக ஷோல்டர் இப்படி 2ஐயும் பிடிச்சிட்டு இந்த 2 சைடு வட்டி இருக்குது, இந்த 2 சைடை நேராக பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டேன். 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சி போட்டுறேன். 1/2 இன்ச்சுக்கு பிடிக்கிறேன். இப்போ இதை அடியில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு 1/4 இன்ச்சு, முதல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து மூடிடணும். 1/2 இன்ச்சுக்கு மொத்தத்தில் தையல் அப்படியே மடித்து தைச்சிட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் இந்த பாருங்கள், இந்த ப்ளவுஸை சின்ன பிள்ளைங்கள போடுறத பிறந்த பிள்ளைங்களோட ஒரு சட்டையை தைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு ஹூக்ஸ், அந்த சின்ன பட்டன் அமுக்கிற அந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கும், அந்த ப்ரெஸ் பட்டன் ஒன்றும் பிடிச்சிக்கிறலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு கயிறு வச்சு தைப்போம். இப்போ இந்த லேஸ் இருக்கு தானே, இந்த லேஸையே நான் தைக்கிறேன். அழகாக இருக்கும் கட்டுறதுக்கு. பக்கத்துக்கு போட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடம் இருக்கு தானே, இதை நீங்கள் சும்மா இப்படி தைச்சிட்டும் விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு நான் வந்து இதில் ஒரு சின்ன பூ மாதிரி ஈஸியான முறையில் போடுற மாதிரி பூ செஞ்சு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இந்த ப்ளவுஸ் தைக்கிற மெத்தடு இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.